வாழ்க வளத்துடன். நான் உங்கள் அக்குப்பஞ்சர் தெரபிஸ்ட் தேவா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெந்நீர் மருத்துவம். இந்த வெந்நீர் மருத்துவம் யார் எப்படி குடிக்கலாம், இதனால் என்னென்ன பயன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். காலையில் எந்திரிச்சோடனே வாத உடம்புக்காரவங்க 1 லிட்டர் தண்ணீரை கொதிக்க வச்சு 750 ml மாறினவனையும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் வாய் பொறுக்கிற சூட்டில் தண்ணியை ஆற வச்சு குடிக்கலாம். அடுத்து பித்த உடம்புக்காரவங்க 1 லிட்டரு தண்ணியை கொதிக்க வச்சு 500 ml மாறினவனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குடிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கப உடம்புக்காரவங்க 1 லிட்டர் தண்ணீரை கொதிக்க வச்சு 250 ml சுண்டினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குடிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வாய் பொறுக்கிற சூட்டில் குடிக்கணும். ஆற வச்சு உங்கள் வாய் பொறுக்கிற சூட்டில் குடிக்கலாம். இந்த மாதிரி வெந்நீரை குடிக்கும்போது நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்லாம், எந்திரிச்சோடனே உடம்பு சோர்வாக இருக்கவங்க இந்த வெந்நீரை குடிக்கும்போது ஒரு புத்துணர்ச்சி வரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாத புண்ணு இருந்துச்சுன்னா, உடம்பு உள்ளே வயிற்று புண்ணு இருந்தால் ஆறும். அடுத்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கேஸ்லாம் வெளியேறிடும் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலக்கழிவுகள் வெளியேறும். காலையில் எந்திரிச்சோடனே வெந்நீரை குடித்த உடனே உங்களுக்கு மலக்கழிவுகள் வெளியேறும். உடம்புல உள்ள எல்லா கழிவுமே வெளியேறும். அதே மாதிரி கொழுப்பு கட்டி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரைஞ்சிரும். இந்த வெந்நீர் குடிக்கும்போது கரைஞ்சிரும் பார்த்திங்கன்னா. அதே மாதிரி நம்ம இந்த வெந்நீரை தங்க பாத்திரத்தில் சுட வச்சு குடித்தா உடம்பு பொன்னிறமாக மாறுமா. வெள்ளி பாத்திரத்தில் சுட வச்சு குடிக்கிறவங்களுக்கு வெண்குஷ்டம் இருந்தால் சரியாயிரும். அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சொரியாசிஸ் இருந்தால் சரியாயிரும். பால்வினை நோய்கள் சரியாகும். வயிற்றுப்புண், ஆறாத வயிற்றுப்புண் இருந்தால் சரியாயிரும். பித்தம் தெளியும். இதே பார்த்திங்கன்னா ரத்த சோகை உள்ளவங்க இரும்பு சட்டியில் சுட வச்சு தண்ணியை சுட வச்சு குடிச்சிங்கன்னா இரும்பு சத்து உங்களுக்கு உடம்பு கிடச்சிரும். ரத்த சோகை சரியாயிரும். அடுத்து செம்பு பாத்திரத்தில் எல்லாருமே வெந்நீரை ஊற்றி வச்சு குடிக்கலாம். ஆரோக்கியத்தை தரும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெந்நீர் நம்ம காலையில் எந்திரிச்சோடனே வெந்நீர் உங்கள் உடம்பு என்ன உடம்போ அதுக்கேற்ற மாதிரி வெந்நீரை குடிச்சிருங்க. அடுத்து ஒவ்வொரு வேளை சாப்பாடு முடிஞ்சோடனே நீங்கள் வெந்நீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஒவ்வொரு வேளை சாப்பாடு சாப்பிட்ட உடனே 1 டம்ளர் வெந்நீர் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்புல செரிமானம் சரியாகும். உடம்பு குண்டாக இருக்கவங்க நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பார்க்க வேண்டாம். சாப்பிட்டோடனே 1 டம்ளர் வெந்நீரை கொடுங்க. உங்கள் உடம்பு ஒல்லியாயிரும். பார்த்தீங்கன்னா வெந்நீர் குடித்தாவே உங்கள் உடம்பு ஒல்லியாயிரும். வேண்டாத கொழுப்புகள் எல்லாம் கரைச்சி விடும் இந்த வெந்நீர் பார்த்திங்கன்னா. அங்கங்கே கட்டிக்கலலைகள்லாம் உடம்புல இருக்கவங்களாம் அந்த வெந்நீரை எடுத்துக்கும் போது உங்கள் உடம்புல சீராயிரும் பார்த்திங்கன்னா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெந்நீர் எடுத்துக்கிறவங்களுக்கு ஒத்தை தலைவலி, காலையில் எந்திரிச்சோடனே வெந்நீர் எடுத்துக்கிறவங்க ஒத்தை தலைவலி இருந்தால் சரியாயிரும். அடுத்து சைனஸ் இருக்கவங்க, பீனிசம் இருக்கவங்க அவங்களாம் இந்த வெந்நீர் குடிக்கும்போது அதெல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. அடுத்து உங்களுக்கு பித்தப்பையில் கல் இருந்தால், கிட்னியில் கல் இருந்தால் இதெல்லாம் சரியாயிரும். இந்த வெந்நீரை குடிக்கும்போது அதெல்லாம் சரியாயிரும். பித்தப்பையில் உள்ள கல் கரைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க இந்த வெந்நீரை குடிக்கும்போது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெந்நீர் குடிக்கும்போது உங்களுக்கு நாள்பட்ட ஆறாத வயிற்றுப்புண் இருந்தால் அதான் ஆற வைக்கும் இந்த வெந்நீர் குடிக்கும்போது உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கலை சரியாக்கும் இந்த வெந்நீர். நீங்கள் அந்த காலத்தில் தான் வெந்நீர் குடித்தாங்க. இந்த காலத்தில் உடம்பு சரியில்லைன்னா மட்டும்தான் நம்ம ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சுட்டு வெந்நீரை குடிக்கிறோம். எல்லாருமே வெந்நீர் குடிங்க. வெந்நீர் குடித்தா தாகமே அடங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த காலையில் எந்திரிச்சோடனே உங்கள் உடம்பு என்ன உடம்போ அதுக்கேற்ற மாதிரி முதல்ல வெந்நீரை குடிச்சிருங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சோடனே 1 டம்ளர் வெந்நீர் கொடுங்க. மற்ற நேரம்லாம் நீங்கள் சாதாரணமாக தண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் தாகம் அடங்குறதுக்கு. இந்த இதை மட்டும் வெந்நீர் எப்போ குடிக்கணுமோ அதை மட்டும் கடைபிடிச்சிங்கனாவே போதும். ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட வாழலாம். நன்றி. வாழ்க வளத்துடன்.